நம்ம பலத்தை நம்ம இழந்தது தான் நம்ம பண்ண தப்புன்னு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மகர ராசிக்காரர்களா, மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன். 2ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது உங்களுடைய தொழில் எதுவோ அதுதான் உங்களுக்கு சம்பாதிச்சு தரப்போகுது. எதுக்காகவும் அந்த தொழிலை விட்டுறாதீங்க. எதுக்காகவும் யார் சொன்னாங்கிறதுக்காக அதை மாற்றிக்காதீங்க. உங்களுடைய இயல்பு குணம், உங்களுக்கு சம்பாதிக்கிற பேட்டர்ன் ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, அந்த பேட்டர்னை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இன்னொருத்தர் சொல்றாருங்கிறதுக்காக புது முயற்சிகள் எடுக்காதீங்க. 2ஆம் இடத்து ராகு பெருமளவு பலத்தை தருவார். இந்த தொழிலில் நீங்கள் இப்படி இருக்கிறது தான் உங்கள் பலம். அந்த பலத்தை யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. எவனோ ஒருத்தர் சொல்கிறான்னா அது அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும், நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய பேர் லைஃப்பில் அதுதான் சார். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். பாதி பேர் டவுட் அதுதான். குடும்பத்தில் ராகு வந்துட்டாரே, குடும்பம் பிரிஞ்சிருமா? ஒன்றும் ஆகாது. என் ஒய்ஃபை அடிச்சிட்டேன் சார், நான் என்ன பண்ணும்? அல்லது அவன் என்ன அடிச்சிட்டா, ஏதோ ஒன்று, என்ன பண்ணும்? எங்களுக்குள்ளே என்ன கதையோ அதை சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டா பிரச்சனையே கிடையாது. நான் போய் எங்கள் தாத்தாட்ட அட்வைஸ் கேட்குறேன், அவர் ஒரு அட்வைஸ் சொல்லுவார். பெரியப்பாட்ட அட்வைஸ் கேட்குறேன். அது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது எப்படி பொண்டாட்டி எப்படி அதெல்லாம் போய் சாரிலாம் கேட்கக்கூடாது. நமக்கு ராங்கு. அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு ஏற்ற அனுபவத்தை சொல்லுவாங்க. அதை நான் கேட்கறதுனால தான் எனக்கு ப்ராப்ளம். என் ஒய்ஃப் கூட எனக்கு என்ன ஒரு அனுசரணையோ அது பண்ணிட்ட பிரச்சனையே இல்லை. 2ஆம் இடத்து ராகு இருக்கும் பொழுது பல பேர் பேச்சை கேட்குறீங்க சார். 2 பேர் வாழ்க்கையில் ரொம்ப டஃப்பாக இருக்கும் லைஃப். சொல்லுங்கள் யாருக்கு? ஹூ இஸ் லிசனிங் எவ்ரி ஒன் அண்ட் ஹூ டசன்ட் லிசன் எனி ஒன். தமிழ்லேயே சொல்கிறேன், எல்லோரும் சொல்வதையும் கேட்பவர்கள் வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு போவதில்லை. இன்னொருத்தன் எவன் சொல்கிறதையுமே கேட்காதவனும் லைஃப்பில் பெரிய லெவலில் போகிறதில்ல. தேவைப்பட்டதை மட்டும் கேளுங்க. 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ராகு வந்தால் ஒன்றும் ஆகாது.